பார்வதி வரதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. 4th பிளேஸ கடைசி நேரத்துல மாத்திருக்காங்க. 3வது பிளேஸ் யாரு, டைட்டில் யாரு, யார் ரன்னர்ப்பு அப்படின்ற தகவலுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாப். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. யார் டைட்டில் வின் பண்றதான்றத பொறுத்து பார்வதி வருவாங்களா இல்லையா, கமருதீன் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற கேள்வி காலையில இருந்து வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. நம்ம நேத்தே அப்டேட் பண்ணிட்டோம். கமருதீன் வந்துட்டாரு முதல் நாளே. பார்வதி வரவே இல்லை இன்ன வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் 2 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்கிறப்பையும் பார்வதி வரவே இல்லை. 3 மணி 4 மணி டைட்டில் வின் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா பார்வதி பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. பிளாக் கலர் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா கமருதீன் வந்திருக்காரு. ரெட் கலர் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சில ஃபேன்ஸுக்குள்ள போட்டோ எடுத்ததாகவும் தகவல் வந்திருக்கு. ரொம்ப நேரம் அவங்க கேரவன்ல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. மேபி எதுவும் ட்விஸ்டடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் கமருதீனும் வரல அப்படின்னா இன்னைக்கு காலையில இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜோஸ் இருக்கா? இன்னைக்கு டைட்டில் வின் பண்றாங்க திவ்யா, பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஜோஸ் இருக்கா? இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலேன்னு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? அதாவது இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே அப்பா நேரம் என்ன நடந்துட்டு இருக்குமோ, இன்னைக்கு ஷூட்ல என்ன நடந்துட்டு இருக்கோம், நம்ம ரிவ்யூவர்ன்றனால நம்மளுக்கெல்லாம் அப்டேட் அப்பப்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்குமே லேட்டரா தான் பாத்தீங்கன்னா பார்வதி வராங்கன்ற அப்டேட் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிச்சு. அவங்க வராங்க, ஆனா இன்ன வரைக்கும் செட்ல இல்ல. லஞ்ச் போறப்பையும் கூட அவங்க காணா. லஞ்ச்லையும் கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க, அவங்க இல்ல அப்படின்னு தகவல்மே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்திருக்காங்க. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் பாத்தீங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு, கமருதீன் அவர்கள் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்வதியை கூப்பிட்டோன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். 4-4:30 மணி மேலதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஷூட்டே பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. நம்ம எதிர்பாரா விதமா நேத்தெல்லாம் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல, நம்மளுமே கூட சொல்லிட்டு இருந்தோம் விக்ரம் எவிக்டடு, அரோரா அடுத்து எவிக்டடு, 2 பேர் தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கூட்டு போறாங்க. இந்த டைம் 3 பேர் இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுமே பேசிட்டு இருந்தோம். ஆனா தகவல் எல்லாம் அந்த தகவல் கொடுக்கறவங்க அடிக்கணும் போல மாத்தி மாத்தி குழப்பி விட்டு இப்ப பாத்தீங்கன்னா அரோரா ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆயிருக்காங்க. அரோரா தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளில போயிருந்திருக்காங்க. இது நம்மளுக்கு புரியவே இல்லை. நம்மளுக்கு அரோரா நிறைய இடத்துல இவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, இது தூக்குன மாதிரி தெரிஞ்சிச்சு. இவ எப்படி அரோராவது ரன்னரப்பா தேர்டு கொண்டு வருவாங்க, எப்படி அரோராவை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அரோரா தான் பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபர்ஸ்ட் நபராக பாத்தீங்கன்னா எவிக்ட் செய்யப்பட்ட நபர் அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. 3வது இடம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரம் அவர்கள் 3வது பிளேஸ்க்கு போயிருக்காரு. 2வது நபரா பாத்தீங்கன்னா சபரி அவர்கள். ஃபைனலி பாத்தீங்கன்னா திவ்யா கணேசன் டைட்டில வின் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலா நேத்தே சொல்லிட்டு அவங்க தான் வின் பண்ண போறாங்க. எனக்கு செகண்ட் கூட ஓகேவா இருக்கு, நான் 3rd 4th எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே தான் எப்பயுமே பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப 4 பிளேஸ் பாத்தீங்கன்னா அரோரா, விக்ரம், சபரி, அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா கணேசன் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றுல பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பாத்தீங்கன்னா வயல்ட் கார்ட்ல டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அர்ச்சனா, இன்னொன்னு திவ்யா அவர்கள். நான் திவ்யா அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டேன், அது வேணா இப்ப நம்ம சேனல்ல இருக்கும், வேணா போய் பாருங்க. இந்த சைடு அர்ச்சனா வச்சுட்டு இந்த சைடு திவ்யாவை போட்டிருந்தேன். திவ்யா அர்ச்சனாவோட இதை எடுக்கிற மாதிரி இருக்கு, இவங்க ஒரு வேற மாதிரி கொண்டு போவாங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க, இவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அன்றே கணித்தது நம்ம மட்டும்தான். நம்ம நிறைய விஷயங்களை கணிச்சு ப்ரெடிக்ட் பண்ணி விஷயம் சொன்னது பாத்தீங்கன்னா 100% நம்ம நடந்திருக்கு. இந்த சீசன்ல கார் டாஸ்க் நடந்துகிட்டு இருந்தப்பே நாளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாண்ட்ரா தள்ளி விட்டாங்க, பார்வதி அண்ட் கமருதீனுக்கு பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் நடந்துச்சு. இந்த சீசன் நம்ம மோஸ்ட்லி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லாம எல்லாமே ட்ரூவா சொன்னாலதான் நம்மளுக்கு அதிகமாக வியூஸ் போயிட்டு இருந்தது காரணம், நிறைய ஃபேன்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருந்த காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதனால பார்க்கும்போது திவ்யா கணேசன் 3வது பெண்ணா டைட்டில் அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம பார்வதி என்ன பேசுனாங்க, என்ன இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்மே போயிட்டு இருந்துச்சு. பார்வதி என்ன பேச போறாங்க, ஆல்மோஸ்ட் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இல்ல நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நாங்க பண்ணதெல்லாம் இது அப்படின்ற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. தப்புதான், மக்களுக்கு நன்றி, ஏதாச்சும் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணவங்க நன்றி, இவ்வளவு தூரம் நடந்துமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் கொண்டு போவாங்களோ ஒழிய
விஜய் சேதுபதியுமே அவங்கள்ட்ட வந்து கேஷுவலா தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அப்படின்னு கமருதீன்ட்டே ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா முன்னாடி சொன்னால அவருக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரெட் கார்டு வாங்கிட்டு போறியா, இந்த ஷோல இப்படி ஒண்ணு பண்ணி வெளியில போயிட்டேன், மத்தபடி பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது உங்க மேல, நீங்க 2 பேருமே என்னோட கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற லெவல்ல தான் அவருமே பேசுவாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வெளியில போய் திட்டுறாங்க நிறைய பேர். பிரவீன் காந்தி வந்து திட்டியிருக்காரு, நிறைய கண்டஸ்டன்ட்லாம் திட்டியிருக்காங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் அவங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ல கேட்டீங்க, நந்தினி அவர்கள் வந்து கிராண்ட் ஃபினாலைக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி அவர்கள் வரல, அதுதான் அப்டேட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகைன்ஸ்டாவும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதனால மேபி வந்து அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அதனால வந்து அவங்க வந்து ஃபைனல்ல. மற்றபடி மற்ற 23 கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் இருந்தாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அரோரா எவிக்ட் ஆகி வந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அதுக்கப்புறமேட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுமே கேட்டிருக்காங்க. கமருதீன் அவர்கள் வந்திருக்காங்க. கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலைக்கு வந்து போயிருந்திருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் போற மாதிரி கூட போட்டிருந்தாங்க. அதை கூட நம்மளால பார்க்கப்பட்டுச்சு. ஒரு வழியா இந்த சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னையோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கே வந்து செட் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்போதும் ஒரு 1 வீக் ஒரு 5 டேஸ் அந்த மாதிரிலாம் கழிச்சு இது பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் நம்ம வந்து அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் இவ்வளோ இயர்லயே வந்து ஏன் பண்றீங்க, எனக்கு டவுட்டா இருக்கே அப்படின்ற டவுட்டுமே போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த பிபி அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. மேபி ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அப்படி சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல பார்வதி கமருதீன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே ஒரு ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி பண்ண தப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கையாளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 4 சீசன்ல நடந்த எல்லாருமே வரதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். அடுத்தடுத்து தான் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ அட்ரஸ் பண்ண பாக்குறேன். நீங்களும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க.